கனகராஜ். நான் அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த அற்புதமான மாலை வேளையில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஓகே. ஸோ அடுத்த ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் உங்களுடைய முழுமையான கவனம் அங்க இருக்கும்போது, நீங்க இங்கேருந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டு போலாம். நம்ம லைஃப்க்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போலாம். இதுல நிறைய புதிய நபர்கள் வந்திருப்பீங்க. உங்க நண்பரோ, உறவினரோ உங்கள இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கான வாய்ப்பு, உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. பார்ட் டைம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி ஏதோ ஒரு வகையில உங்களை வெல்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வெல்கம் பண்ண விஷயம் வந்து அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு தேவையான நம்ம அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றதுக்காக தான் உங்க நண்பரோ, உறவினரோ உங்க நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவங்க நன்றி சொல்லணும். ஸோ முழுமையா அந்த செஷனை பார்த்துட்டு அப்புறமா நன்றி சொல்லுங்க. 20 to 30 மினிட்ஸ் சரிங்களா? கிரேட். ஸோ ஓகே. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்காக ஓடுறோம்? காசு, பணம், துட்டு, மணி அதுக்காக தான் ஓடுறோம். ஆனா நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு 100க்கு 90 இல்ல 95% மக்களுடைய பதில் வந்து இல்லைங்கிறது தான். நீங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைப்படும். ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும்னா ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு போகணும், அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு போனா என்ன தேவைப்படுது? எக்ஸ்ட்ரா ஒரு வேலைக்கு போகணும்னாக்கா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 8 மணி நேரம் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் பண்றதா என்ன தேவைப்படுது? முதலீடு தேவைப்படுது. சரிங்களா? அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்பது என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய வேலை, தொழில் பாதிக்காம பார்ட் டைமா எந்த விதமான முதலீடும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட தேவைகள், ஆசைகள், கனவுகள் இன்னைக்கு எல்லாத்துக்குமே நிறைய இருக்கு. இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிக்கணும். அது 2வது. இன்னைக்கு தேவைக்காவது பணம் வேணும். உண்மையா இல்லையா? இன்னும் நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு கார். முன்னாடி வந்து கார் வந்து ஆடம்பரம்பாங்க. ஆனா இன்னைக்கு அத்தியாவசியமா இருக்கு. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் பாருங்க, உலக சுற்றுலா. குடும்பத்தோட நம்ம என்ன பண்ணணும்? சுற்றுலாக்கு பயணப்படணும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட நிறைய நேரம் செலவு பண்ணணும். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தரணும். அங்கீகாரம். வாடிய பயிருக்கு நீர் தேவைனாக்கா, வாழக்கூடிய உயிருக்கு இங்க பாராட்டு என்பது தேவைப்படுது. எல்லாத்துக்கும் மேல குழந்தைகளுக்கு கல்வி. நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். நல்ல காலேஜ்ல சீட் வாங்கணும். இந்த மாதிரி பல கனவுகளோட லைஃப்ப கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 100க்கு 90% மக்களுக்கு இது வெறும் கனவா மட்டும்தான் இருக்கு. நிஜத்துல நடக்கவே மாட்டேங்குது. 2020 போச்சு, 2021 போச்சு, இப்ப 2025 போதான் போகுது. ஆனா கனவு கனவாட்டம் தான். நிஜம் நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? என்ன காரணம்னா, இன்னைக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறது மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. நீங்க அடிப்படை தேவை என்னது? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், குழந்தைகளுக்கு ஏதாவது கல்வியை கொடுத்த வேண்டிய கட்டாயம், வீட்டுல ஆகக்கூடிய சின்ன சின்ன மருத்துவ செலவு, அத்தியாவசிய பொருட்களை வாங்குறது, இதுக்கே மனசு ஓட வேண்டியிருக்கு. அப்ப பெரிய லெவல் ஆசைகள், கனவுகள் இருந்தாலும் அதை பத்தி இன்னைக்கு திங்க் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? எப்படியா இந்த மாசத்தை கடத்தி கொண்டு போயிட மாட்டோமாங்கிற சூழல் தான் இருக்க தவிர, ஆசைகளை பத்தி திங்க் பண்றதுக்கு நேரம் இருந்தது இன்னைக்கு இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள், ஒரு 5 to 10% ஆஃப் பீப்புள் அவங்க லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்களா? வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது காரணம் என்னக்கா, பணம் அவங்ககிட்ட போதுமான அளவுக்கு இருக்கு. தேவைக்கு அதிகமாவே இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? எப்படி அவ்வளவு பணம் சம்பாதிச்சாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பணம் 2 வகையில வருது. ஒண்ணு ஜாப், இன்னொன்னு பிசினஸ். இன்னைக்கு வேலையில வருமானத்தை அள்ளி குடுப்பாங்களா? கிள்ளி குடுப்பாங்கனாக்கா, கிள்ளி தான் குடுப்பாங்க. அள்ளிலாம் குடுக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும், பிசினஸ் பண்ணா பெருசா சம்பாதிக்கலாம்னு. ஆனா ஏன் எல்லாரும் பிசினஸ்க்குள்ள போறதில்ல? ஏன் எல்லாரும் வியாபாரம் பண்ண போறது இல்லைன்னாக்கா, ஒரு வியாபாரம் பண்றதா எனக்கு இவ்வளவு விஷயம் தேவைப்படுது. அதை பத்தின நாலேஜ் வேணும், அனுபவம் வேணும். நீ கையில ஒரு 30, 40 லட்ச ரூபாய் இல்லாம ஒரு வியாபாரத்தை பத்தி நீங்க யோசிக்கவே முடியாது. கனெக்ஷன்ஸ், அந்த வியாபாரத்துக்கான தொடர்புகள் இருக்கணும். உழைப்பு 100% இல்ல 200% கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல ரிஸ்க் இருக்கு. நம்ம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், பணத்தை கையில கட்டி வச்சு ஆரம்பிக்க மாட்டோம்ல. கடனை தான் ஆரம்பிப்போம். ரிஸ்க் இருக்கு. காம்படிஷன். ஒரு தொழில் வந்து வளருதுன்னா அந்த தொழிலுக்கு போட்டியாளர்கள் வந்துருவாங்க. தொழில் வளராட்டா தொழில் ஆரம்பிச்சு நமக்கு பிரச்சனை வந்துடும். இவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனாலதான் நீ யாருமே நண்பர்களே தொழில் பக்கம் போறதில்லை. ஏதோ படிச்சுட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு போயிருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருந்தாங்க. இன்னைக்கு 100க்கு 90 இல்ல 95% மக்கள் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. கிடைச்ச வேலையை பார்த்துட்டு போங்கிற மனநிலைக்கு வந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்கு, வியாபாரம் செய்யறதுக்கான அத்தனை தகுதியும் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா என்ன, பிசினஸ் பண்றதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் மத்த விஷயங்கள் இல்ல. ஆனா சம்பாதிக்கிற வேகம் இருக்கு, வெறி இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் இல்லையா? இது இல்லாட்ட நம்ம அதை பிசினஸ் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணா நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். இப்ப அந்த பிசினஸ் பத்தி நான் சொல்ல போறேன்.
இப்ப நான் சொல்லக்கூடிய பிசினஸுக்கு முதலீடு தேவையில்லை, முன் அனுபவம் தேவையில்லை, ஆண் பெண் பேரும் பிரச்சனை இல்லை. நீங்க மெயின் ரோட கடலாம் வைக்க வேண்டாம், ஆர்சி சேல்ஸ் டாக்ஸ் நீங்க எடுக்க வேண்டாம், வேலைக்கு ஆள்லாம் போட வேண்டாம், சிசிடிவி மாட்டி கண்காணிக்க வேண்டாம், கடையை திறக்க வேண்டாம், கடையை அடைக்க வேண்டாம், ₹1 கூட முதல் போடாம வியாபாரத்தை உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்க முடியும். எப்படி நம்ம சொல்லிக் கொடுப்போம், கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். இப்படி ஒரு பிசினஸ் சூப்பரா இருக்காது? சூப்பரா இருக்கும். அந்த வியாபாரத்தை பத்தி தான் சொல்ல போறேன். அந்த வியாபாரத்துக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டைரக்ட் செல்லிங், நேரடி வர்த்தக வியாபாரம் சொல்லுவோம். இந்த போஸ்டர் பார்த்தோம் புதுசா வந்தவங்க என்ன தோணும்னா, இது எனக்கு தெரியும், இது வீடா கொண்டு போய் பொருளை விற்கிறது தானே, அல்லது கூட்டம் கூட்டமா ஆட்களை சேர்க்கிறது தானே, இல்ல ஆட்களை பிடிக்கிறது தானே, அப்படி தோணும். இது ஆள் சேர்க்கிறதோ ஆள் பிடிக்கிறதோ பொருளை விற்கிறது இல்லை நண்பர்களே. டைரக்ட் செல்லிங் வியாபாரம் ஒரு உன்னதமான வியாபாரம். எப்படின்னா மக்களுக்கு தேவையான பொருட்களை மக்கள் மூலமாவே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உன்னதமான வியாபாரம். அப்போ இந்த பொருட்கள் இப்ப எப்படி கிடைச்சிக்கிட்டு இருக்கு? நமக்கு தேவையான பொருட்கள் இருக்கா? இந்த மாதிரி சோப்பு, பேஸ்ட், பவுடர், ஷாம்பு, டீ, காஃபி, சமையல் எண்ணெய் இதெல்லாம் எங்க வாங்குறோம்? ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ அல்லது ஏதோ கடையில வாங்குறோம். அப்படி ஒரு பொருளை நீங்க ₹100 வாங்குறீங்கன்னா அவரோட உற்பத்தி செலவு என்பது ₹30 கம்மியா தான் இருக்கு. மீதமுள்ள ₹70 பணம் எங்க போகுதுனாக்கா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகுது, அது நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு போகுது. அந்த பொருள் எங்கேயோ உற்பத்தியாகி பக்கத்து தெருல கிடைக்கும். அப்ப அந்த பொருளுக்கு ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர், ரீட்டைலர், கடைக்காரங்க, மிடில்மேன் இருப்பாங்க, இடைத்தரகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ₹30 பணம் பகிர்ந்தளிக்கப்படுது. அப்ப ₹30 நம்ம அந்த பொருளோட உற்பத்தி செலவுனா நம்ம ₹100 வாங்குறோம், நம்முடைய பணம் ₹70. நமக்கு யாருன்னே தெரியாத ஆளுக்கு போயிட்டு இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மிடில்மேன். இது வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், இது நடைமுறை வர்த்தக வியாபாரம். இப்படிதான் நம்ம பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அதே பொருட்களை இங்க நாம டைரக்ட் செல்லிங் கம்பெனில வாங்கும் போது அதே ₹100 பொருள் கிடைக்கும். இங்க உற்பத்தி செலவு ₹30 to ₹40. இங்க அட்வர்டைஸ்மெண்ட் மிடில் மேனோ கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நமக்கு பிரிச்சு தராங்க. சார் 100க்கு ₹60 கொடுத்தா என்ன சார் பெரிய படம்? 100க்கு தான் ₹60, 1000க்கு ₹600, லட்சத்துக்கு ₹60,000, கோடிக்கு 60 லட்சம், 100 கோடிக்கு 60 லட்சம், கோடிக்கு 1 கோடினா எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. 100 கோடினா பாருங்க எவ்வளவுன்னு பாருங்க. 100 கோடினா 60 கோடி. அப்ப என்ன 60% ஒரு கோட் பண்ணி பாருங்க. அப்போ ₹60 சின்ன பணமா தெரியுது, 100 கோடிக்கு 60 கோடினா பெரிய பணமா தெரியுது. அப்ப அந்த 60 கோடி எடுத்து 60 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா 60 கோடீஸ்வரன். ஒரு 600 ஃபேமிலிக்கு பிரிச்சு கொடுத்தா 600 லட்சாதிபதி. கரெக்டா? இந்த டைரக்ட் செல்லிங் கான்செப்ட்ல இதுதான் பண்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மிடில் மேனுக்கு போகக்கூடிய பெரும்பான்மையான படத்தை எடுத்து என்ன பண்றாங்க, யாரெல்லாம் தொழிலா செய்யறாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்காங்க. இந்த வியாபாரத்தை பத்தி உலகத்தை பிரசித்தி பெற்ற பல தலைவர்கள் பேசியிருக்காங்க. அதுல ஒருத்தர் பில் கேட்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்டர்வியூல எனக்கு முதல்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா நான் டைரக்ட் செல்லிங்கிற இந்த வாய்ப்பை தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்றாரு. நம்ம கூகுளையும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி 2025 அடிச்சு பார்த்தா அவங்களும் டைரக்ட் செல்லிங் சொல்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட வர்த்தகமானது வியாபாரமானது இன்னைக்கு இந்தியால 21,000 கோடி நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. 21,000 கோடி. பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஒரு விஷயத்தை கண்ணி சொல்றாங்கன்னா 2034ல இது 1 லட்சம் கோடியா மாற போகுதுங்காங்க. யோசிச்சு பாருங்க, 21,000 கோடி எங்க இருக்கு, 1 லட்சம் கோடி எங்க இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட வளர்ச்சி என்பது இந்த தொழிலுக்கு இருக்கானா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்தியால மக்கள் தொகை ஜாஸ்தி, படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, வேலை கிடைச்சாலும் போதுமான வருமானம் இல்லை. அப்படியே கிடைச்ச வேலையை செஞ்சாலும் இன்னைக்கு அந்த வேலை நிரந்தரம் இல்லாத சூழல் இருக்கானா இருக்கு. கேட்டுங்களா? அப்போ இன்னைக்கு இந்த தொழில் வந்து கண்டிப்பா வேகமா வளர்ந்தே தீரணும். இந்த காலம் வந்து இந்த வியாபாரத்திற்கான ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். சரிங்களா? சரி. ஹவு டு சூஸ் த ரைட் கம்பெனி? எது சரியான கம்பெனி? இந்த டைரக்ட் செல்லிங்கிற பேர்ல நிறைய கம்பெனி கேள்விப்படுறோம். ஆள் சேர்க்கறது மூலமாவே காசு கொடுப்பாங்க, பேர் மேட்சிங் பண்ணணும், பைனரி ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த டைரக்ட் செல்லிங்கிற போர்வையில இருப்பாங்க. ரியலா டைரக்ட் செல்லிங் கம்பெனினாக்கா அங்க பொருட்கள் தான் அடிப்படையா இருக்கும். ஆள் சேர்க்கறது மூலமா காசு கொடுக்க கூடாது, பொருட்கள் விற்பனை ஆகணும் நெட்வொர்க் மூலமா, அந்த டர்னோவருக்கு காசு தரும். அந்த மாதிரி கம்பெனி இன்னைக்கு இந்தியால ஒரு 18 கம்பெனி இருக்காங்க. அதுல ஒரு இந்தியன் கம்பெனில நாங்க இருக்கோம். இந்த கம்பெனியோட பொருட்கள் என்ன, அதோட தரம் என்ன, அதோட வியாபார திட்டம் என்ன, அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி மூலமா என் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். என்னுடைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஆர் கனகராஜ், எனக்கு ஊர் அம்பாசமுத்திரம். நான் அந்த வியாபாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி டிப்ளமோ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல என்னோட அருமை நண்பர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சார் ஒரு திருநெல்வேலியில் இருக்காரு. அவர் என்னை திருநெல்வேலியில ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாரு, ஒரு மீட்டிங் கூப்பிடுறாரு. அப்ப அந்த மீட்டிங்ல சொல்றாங்க, இந்த வியாபாரத்தை முதலீடு தான் தேவையில்லை, முன் அனுபவம் தேவையில்லை, இந்த வியாபாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க லைஃப் பெருசா மாறிடும், லட்சங்கள் எல்லாம் சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம், டூர் போகலாம், வீடு கட்டலாம் சொல்லி பல விஷயத்த சொல்றாங்க. எந்த விஷயமே நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை எனக்கு. ஏன்னா முதல் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அங்க ஒரு 20,000 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. முதலே போடாம இங்க எப்படி காரு, டூர், லட்சம் ரூபாய் பணம்லாம் வரும், அதுல வீடு வேற வரும்னு சொல்றாங்க. அது எப்படி வரும்? சும்மா நம்ம சேர்க்கறதுக்காக சொல்றாங்க.
ஏதோ ஒன்று நம்ம சேர்ந்தா அவங்களுக்கு ஏதோ கிடைக்கும், அதுக்காக சொல்றாங்க நினைச்சேன். அதை தாண்டி நான் ஜாயின் பண்ணதுக்கு 2 முக்கியமான காரணம் என்னக்கா, ஒரு காரணம் எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்தவர் மேல உள்ள அதீத நம்பிக்கை. ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனர் அவர் இந்த வியாபாரத்தை பண்ணாருன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு ஜாயின் பண்றது கட்டணம் கிடையாது. 1000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்க யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த டீலிங் நமக்கு பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் இந்த வியாபாரத்துக்கு நம்ம வந்தோம். இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சோம். பொருட்கள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ்லாம் போகும்போது வியாபாரத்தை கத்துக்கிட்டோம். படிப்படியா செய்ய ஆரம்பிச்சோம். செய்ய ஆரம்பிச்ச முதல் மாசம் எனக்கு வந்த வருமானம் 300 ரூபாய். எவ்வளவுங்க? 300 ரூபாய். சின்ன பணமா பெரிய பணமா? அந்த மாசம் மொபைல் ரீசார்ஜுக்கோ பைக் பெட்ரோல் கூட காணாது. ஆனா என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த வியாபாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. செய்ய செய்ய வருமானம் அதிகமாகும்னாங்க. நான் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 5 மாசம் வருமானம் 5000 ஆச்சு. ஒரு 6 மாசம் 12, 14, 20, 31, 28, 50. இந்த வருமானம் வரும்போது நம்பிக்கை எல்லாம் அதிகமாகுது. ஏன்னா நான் படிச்ச படிப்பு டிப்ளமோ. டிப்ளமோக்கு 50,000 கொடுக்க முடியாது. நானும் 10 வருஷமா தொழில் பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச தொழில்ல ஒரு மாசம் கூட அந்த பணத்தை நான் முழுசா பார்த்ததே கிடையாது. ஆனா ரூ. 1 கூட முதல் போடாத தொழில்ல இந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வியாபாரத்தின் தன்மை புரியுது. அதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தை நான் கொஞ்சம் வேகமா செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துல பாருங்க 50க்கு 60 ஆகுது, 70 ஆகுது, 80 ஆகுது. படிப்படியா வளர்ந்து வருமானம் என்ன ஆகுது? 1,00,000 ஆகுது. இப்ப 1,00,000ங்கிற பணம் சின்ன பணமா, பெரிய பணமா? யோசிச்சு பாருங்க. பெரிய பணம். ஆனா நண்பர்களே இந்த பணம் வந்து 5வது மாசமும், 6வது மாசமும் வரல. அது வர்றதுக்கு 5, 6 வருஷம் ஆயிருக்கு. அது வரைக்கும் இந்த வியாபாரத்தை நம்ம தொடர்ச்சியா செஞ்சோம். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மக்களுக்கு என்னன்னாக்கா, இன்னைக்கு விதைக்கணும். நாளைக்கு இது முளைக்கணும். நாளை கழிச்சு அது வளர்ந்துரணும். அதுக்கு அடுத்த நாள் பூ பூக்கணும், காய் காய்க்கணும், பழமாகணும். 7வது நாள் எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி செட்டில் ஆயிரணும். இன்னைக்கு மக்களுக்கு வந்து குயிக்கா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாழ்க்கையில அப்படிலாம் குயிக்கெல்லாம் சம்பாதிக்க முடியாது. வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் என்பது இருக்கு. சூரியன் படத்துல மட்டும்தான் அந்த ஒரே பாட்டுல நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்கும்னு சொல்லி சரத்குமார் சார் வந்து ஒரே பாட்டுல பணக்காரனா அது வந்து பாட்டுல படத்துல. இங்க லைஃப்ல ஒரு டைம் ஒரு கால அவகாசம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இங்க ₹1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் தேவையில்ல. ஒரு 2 வருஷமா வேணும் இன்னைக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் வியாபாரத்தை தொடர்ச்சியா செஞ்சோம்னாக்கா ₹1,00,000 என்பது இன்னைக்கு சாத்தியமானது. ஏன் அன்னைக்கு நாங்க ஜாயின் செய்யும்போது 25 பொருட்கள் தானே. ஆனா இன்னைக்கு 350 பொருட்கள் இந்த கம்பெனில இருக்கு. அன்னைக்கு அச்சீவர்ஸ் கிடையாது. நீங்க ஊருக்கு அச்சீவர்ஸ் இருக்காங்க. கார் அச்சீவர், டூர் அச்சீவர்ஸ்னு வீடு அச்சீவ் பண்ணணும் ஊருக்கு இருக்காங்க. காமிக்க முடியும். அப்ப அன்னைக்கு இந்த வியாபாரத்தை செய்ததை விட இன்னைக்கு இந்த வியாபாரத்தை பண்றதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஓகே. இந்த 2020 காலகட்டம் என்னன்னா, எல்லாத்துக்குமே தெரியும். கொரோனா காலகட்டம். பல பேருக்கு வேலை போச்சு, பல தொழில்கள் காணாம போச்சு. கரெக்ட்டா இல்லையா? அந்த காலகட்டத்துல பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். மார்ச் மாசம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏப்ரல் மாசம் ஃபுல் லாக்டவுன் சொல்றாங்க. சொன்னாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் சொன்னாங்க. அப்ப அந்த மாசம் எனக்கு தோணுது, ஏப்ரல் மாசம் ஃபுல் லாக்டவுன் சொல்றாங்களே, நம்ம அந்த மாசம் ஃபுல்லா வீட்ல தான் இருப்போம். என்ன பணம் வரும்? இதுல பாதியாவது வந்துருமான்னு தோணுது. ஆனா அந்த மாசம் எனக்கு வந்த பணம் எவ்வளவு தெரியுமா? 1,08,350 எப்படி வந்துச்சு? உலகமே முடங்கி கிடந்தாலும் எல்லாரும் பல் தேய்ச்சு தான் ஆகணும், குளிச்சு தான் ஆகணும், பவுடர் போட்டு தான் ஆகணும். சமையல் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். அப்ப அவங்க தேவைக்கான பொருட்கள வாங்குறாங்க, பணம் வருது. எனக்கு மட்டும் என்னை சார்ந்தவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்க 1,20,000, 2,04,000, 2,24,000, 2,38,000, 2,53,000. இது நான் காமிக்கிறது படம் கிடையாது. படம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது கம்பெனில டிடிஎஸ் முடிச்சு வரக்கூடிய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு காமிக்கும். கரெக்ட்டா? யோசிச்சு பாருங்க. கொரோனா காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு பணம் இப்ப குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்கா? நம்ம வருமானத்துக்கு பாதுகாப்பு இருக்குனாலே குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க. கரெக்ட்டா? சரி. இன்னைக்கு என்னுடைய இன்கம் வந்து சராசரியா ஒரு 1,50,000 ரூபாய் வந்து 2,00,000 ரூபாய் ஆவரேஜ் இன்கம். இன்னைக்கு நான் மட்டும் பணம் சம்பாதிக்கணும் நண்பர்களே. எனக்கு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் சம்பாதிக்கிறாங்க. 5,000 ரூபாய் ஆரம்பிச்சு 80,000 ரூபாய் வரைக்கும் ஒரு 100 குடும்பங்கள் சம்பாதிக்கிறாங்க. சோ நம்ம சம்பாதிச்சா நம்மளும் சம்பாதிக்கிறோம். அப்போ அவ்வளவு பேர் சம்பாதிக்க நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவியா இருக்கும். இது எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இறைவனுடைய திட்டம் பாருங்க. நம்ம வெளிய வந்து அவங்கவங்க தேவையை பூர்த்தி செய்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. இங்க என்ன பண்றோம்? பல பேர் தேவையை பூர்த்தி செய்யும்போது நம்முடைய தேவை பூர்த்தி ஆகுதுனால இது எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்புங்கிறத பாருங்க. அதான் இறைவன் திட்டம்னு இதை சொல்லுவோம். சரிங்களா? சரி. இதுல ஃபாரின் டூர் உண்டுனாங்க. அதுக்கு தகுதி பெற்று அதன் மூலமா போயிட்டு வந்த ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் வந்து சைனா. அப்புறம் 2வது ஃபாரின் ட்ரிப் வந்து பேங்காக் அண்ட் புக்கெட். அப்புறம் 3வது ஃபாரின் ட்ரிப் வந்து இந்தோனேஷியா பாலி. அப்புறம் 4வது ஃபாரின் ட்ரிப் வந்து அபுதாபி அண்ட் துபாய். அப்புறம் 5வது ஃபாரின் ட்ரிப் வந்து பேங்காக் அண்ட் பட்டயா. அப்புறம் 6வது ஃபாரின் ட்ரிப் வந்து மலேசியா. இந்த ஸ்டார் குரூசிங் ஷிப்ல போயிட்டு வந்தோம். அப்புறம் 7வது ஃபாரின் ட்ரிப் வந்து அகைன் தாய்லாந்து. அப்புறம் 8வது ஃபாரின் ட்ரிப் நம்ம டீம்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. 37 நபர்கள் வந்திருந்தாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கூட அச்சீவ் பண்ணி வந்திருந்தாங்க. அப்புறம் 9th பாயிண்ட் இந்த வருஷம் நான் போயிட்டு வந்துட்டு துபாய் அண்ட் கத்தார். இந்த பின்னாடி நிக்கி பத்தி ஷிப் அதில் டிராவல் பண்ணோம். இந்த கம்பெனி மூலமா கிட்டத்தட்ட ஒரு 1,800 நபர்கள் அதுக்கு அச்சீவ் பண்ணி வந்தாங்க. சரிங்களா? சரி.
இதை கார் ஃபண்ட் உண்டுனாங்க, அதுக்கு தகுதிப்பட்டு நான் வாங்கிய கார் ஒரு 12 லேக்ஸ் ஊத்துல C8 லக்ஸுரி கார். நான் என்னோட லைஃப்ல ஒரு செகண்ட் கார் தான் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு ஏங்குற நாட்கள் எனக்கு உண்டு வாழ்க்கையில. ஆனா ₹1 கூட முதல் படாத தொழில வாங்கிய கார் 12 லேக்ஸ் ஊத்துல C8 லக்ஸுரி கார். நம்ம மட்டும் கார் வாங்க முடியும், பல பேர் கார் வாங்கியிருக்காங்க. மிஸ்டர் அருணாச்சலம் சார் தென்காசி பகுதியை சேர்ந்தவங்க, மிஸ்டர் சண்முக செல்வன் சாம்பரோட பகுதியை சேர்ந்தவங்க, மிஸ்டர் ரவி மோசஸ் திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்தவங்க, மிஸ்டர் நடராஜன் சார் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவங்க, மிஸ்ஸஸ் பிரேமா பிரபாகரன் இந்த அம்மா புளியங்குடி பகுதியை சேர்ந்தவங்க. சரிங்களா? இன்னும் பல நபர்கள் கார் வாங்குறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இதுல ஹவுஸ் ஃபண்ட் உண்டுனாங்க, அதுக்கு தகுதி பெற்று கட்டின வீடு தான். நான் ஒரு 1 இயர் பேக் இந்த வீடு கட்டினேன். ஒரு 70 லட்சம் ரூபாய் மதிப்பான வீடு. இடத்த வாங்கி அதில் கட்டினேன். இது முழுக்க முழுக்க இந்த நிறுவனத்தினுடைய ஹவுஸ் ஃபண்டுங்கிற ஃபண்ட் மூலமா கட்டின ஒரு வீடு. இப்ப இந்த வீட்டுல தான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? சரி. என்னுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட மாற்றத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான நிறுவனம் தான் வெஸ்டேஜ்ங்கிற ஒரு இந்திய நிறுவனம். நான் அந்த வியாபாரத்துக்குள்ள வரும்போது இந்த கம்பெனியை பார்க்கும்போது நான் காரு டூரு ₹1,00,000 சம்பாதிப்பேன், வீடு எல்லாம் கட்டுவோம் நினைச்சுன்னா நான் வரல. ₹1000 கொடுத்து பொருள் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னாங்க. எங்கேயோ வாங்குறது எங்க வாங்க மட்டும் நான் சேர்ந்தேன். நண்பருக்காக சேர்ந்தேன். ஆனா பட் இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்யும் போது வாழ்க்கையை மாறுங்கிற புரிதல் எனக்கு மீட்டிங் ட்ரெயினிங் மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் வேகமா சேரேன். அதன் மூலமா என் லைஃப்ல இப்பேற்பட்ட மாற்றம் கிடைச்சது. யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட மாற்றத்தை கொடுத்த கம்பெனி தான் வெஸ்டேஜ், ஒரு இந்தியன் கம்பெனி. ஒரு இந்தியரால் துவக்கப்பட்ட கம்பெனி. மிஸ்டர் கௌதம் பாலி என்கிற ஒரு இந்தியரால் துவக்கப்பட்ட கம்பெனி. இந்தியர்களாகிய நமக்காக துவக்கப்பட்ட கம்பெனி. இந்த கம்பெனி ஆரம்பிச்சது 2004 ஜூன்ல ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் ஒரு புள்ளி சைஸ் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம கம்பெனில 350 பொருட்கள் இருக்கு. 48 பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. 4500 ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு. பொருட்களை வாங்குறதுக்கு 4500 ஸ்டாக் பாயிண்ட் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். நிறைய கம்பெனில ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இருக்காது. பொருட்கள் கொரியர்ல வாங்கிட்டு இருப்பாங்க. இங்க ஆன்லைன் சர்வீஸ் இருக்கு, ஆஃப்லைன் சர்வீஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னாக்கா 4.5 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த கம்பெனில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்லாம நேபாள், துபாய், பக்ரைன், பங்களாதேஷ், சவுதி, தாய்லாந்து, ஓமன் 7-8 நாடுகள்ல இருக்காங்க. 2000 கோடிக்கு மேல டர்ன் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய பொருட்களின் தரத்திற்காகவும் இந்த நிறுவனத்துடைய நிர்வாக திறமைக்காகவும் கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேஷன்ஸ். இந்த நிறுவனம் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல உலக அரங்குல முதல் 100 நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனமா தொடர்ந்து 6 வருஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் பிராண்ட் அவார்டு கடந்த 2 வருஷமா நம்ம கம்பெனி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல வியாபாரத்தை எப்படி பண்ணணும், அதுக்கான பயிற்சி வகுப்புகள் ஜூம் மீட்டிங்ஸ் மூலமாகவும் ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் மூலமா கத்துக்கலாம். நம்மகிட்ட பல கேட்டகரியில பொருட்கள் இருக்கு. நான் பொருட்களை பத்தி ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். நம்ம மட்டும் பொருட்கள்ல ஒரு 70-80% பொருட்களை நம்ம சொந்தமா நம்ம தயாரிக்கிறோம். சரிங்களா? சரி. ப்ராடக்ட்டை பத்தி ஒரு ஐடியா சொல்றேன். இந்த பொருட்கள் நமக்கு வேணுமா மட்டும் நீங்க சொல்லுங்க. சம்பா அரிசி தவுட்டு என்ன, சமையல் என்ன, நீ மார்க்கெட்ல செக் என்ன 1 லிட்டர் என்ன ரேட்டோ அதோட கம்மியா ரேட்டே கிடைக்கும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஜீட்டா ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் ஜூஸ் நம்மளே வீட்டுல மேக் பண்ணி குடிக்கலாம். அப்புறம் ஜீட்டா காஃபி இருக்கு, ஜீட்டா டீ இருக்கு. டீ எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லீப் டீ, சிடிசி பிராண்ட். மார்க்கெட்ல டஸ்ட் டீ என்ன ரேட்டோ அதோட கம்மியா ரேட்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் அண்ட் வெனிலா பிளேவர்ல புரோட்டீன் பவுடர் இருக்கு. துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, தரையை கிளீன் பண்ண கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக 3 வகையில பேஸ்ட் இருக்கு, பிரஷ் இருக்கு, மவுத் வாஷ் இருக்கு. இது போக முகத்தை பராமரிக்க ஃபேஸ் வாஷ், ஃபேரஸ் கிரீம், ஃபேஸ் பேக், டோனர், மாய்ஸ்சரைசிங் லோஷன் போன்ற பொருட்கள் இருக்கு. உடம்பை பராமரிக்க 4 விதமான சோப் இருக்கு, 4 விதமான பெர்ஃபியூம் இருக்கு, டால்கம் பவுடர் இருக்கு. முடியை பராமரிக்க 3 விதமான ஷாம்பு இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, ஹேர் ஸ்பா இருக்கு, ஹேர் கண்டிஷனர் இருக்கு. இது போக பாத வெடிப்பை சரி பண்றதுக்கு ஃபுட் கிரீம் இருக்கு, பெயின் ரிலீஃப் கிரீம் இருக்கு, லைம் பேஸ்ட் ஹேண்ட் வாஷ் இருக்கு. இது போக முடிக்கு பிரத்யேகமா கலர் ப்ரொடக்ஷன் ஷாம்பு கொடுத்துருக்காங்க, டை யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு. முடி உதிராம இருக்கிறதுக்கு ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு இருக்கு, ஹேர் சிரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பியூட்டிஷியன் ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 80 வெரைட்டில கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் ஆஃப் மிலன் அண்ட் வெளிநகர் கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம ஸ்கின் டோன்ல ஒரு அபரிமிதமான மாற்றத்தையும் பொலிவையும் தரக்கூடிய ஸ்கின் ஃபார்முலா 9 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம டியூ கார்டன் அப்படிங்கிற கேட்டகரியில பெண்களுக்கு பிரத்யேகமா 100% பருத்தி காட்டன் இந்த நாப்கின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக இயற்கையான மூலிகைகள் கொண்டு தரப்பட்ட அழகு சாதன பொருட்கள் இருக்கு. இது போக ஆண்கள் பிரத்யேகமா டியோட்ரண்ட், பாத்திங் பார் அண்ட் ஃபேஸ் வாஷ் போன்ற பொருட்கள் இருக்கு. நான் இதுவரைக்கும் சொன்ன பொருட்கள் வந்து நமக்கும் நம்முடைய வீட்டுக்கும் தேவையான பொருட்கள். இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து ஆரோக்கியத்துக்கான ஒரு சில பொருட்கள் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டப்பா மெடிசின்ஸ் மாதிரி இருக்கும். இது எதுவுமே மெடிசின்ஸ் கிடையாது, எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். நீ சத்து குறைபாடு ரொம்ப அதிகமா இருக்கிறனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கு, மக்கள் டல்லா இருக்காங்க. அந்த சத்து குறைபாட்டை சரி பண்றதுக்கு நம்ம கம்பெனி விட்டமின் சி, விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12 இந்த சத்து குறைபாட்டை சரி பண்றதுக்கு சப்ளிங்கல் ஸ்ப்ரேன்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நாக்கு கல்ல ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டெக்னாலஜி.
பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உடம்புல எல்லா செல்களுக்கும் அந்த சத்துக்கள் போய் கிடைக்குது. அப்புறம் மல்டி விட்டமின் கம்மிஸ் இருக்கு, ஜெல்லியம் டைமா இருக்கும். இதை சாப்பிடும்போது நமக்கு தேவையான மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும். ஆண்களுக்கு பிரத்யேகமா எனர்ஜி பூஸ்டர் ப்ராடக்ட் இருக்கு. நம்ம செரிமான மண்டலம் செம்மையா வேலை செய்வதற்கு ஹோமியோபதி ப்ராடக்ட் இருக்கு. இது போக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸ்புல்லா கடல் பாசி இருக்கு. உடம்புக்கு தேவையான 59 சத்துக்கள் இருக்கு. ரேட்டு பாத்தீங்கன்னா வெளியே டீ சாப்பிடுறோம் பாருங்க, அதை விட கம்மியா ரேட்ல கிடைக்கும். ஒரு கேப்சூல் வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் நோனா பழத்தை போட்டு பண்ணி கேப்ஸ்டா கொடுத்துருக்காங்க, செல்லுக்கு தேவையான போஷா கொடுக்கக்கூடியது. கொலஸ்ட்ரால் மாட்டு சீம்பாலை போட்டு பண்ணி கேப்ஸ்டா கொடுத்துருக்காங்க, உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. ஆம்லா நெல்லிக்காயை போட்டு பண்ணி கேப்ஸ்டா கொடுத்துருக்காங்க, விட்டமின் சி குறைபாட்டை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அளவிற சோத்து கத்தாலே போட்டு பண்ணி கேப்ஸ்டா கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நல்லது? உடல் உஷ்ணம், ஹேர் ஃபாலிங், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அப்படி சாப்பிட முடியாது. அதை பதப்படுத்தி பவுடர் பண்ணி கேப்சூல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ், உணவுப் பொருட்கள். வாங்கி சாப்பிட ரேட்டை கொடுத்துருக்காங்க. உடம்பு சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள், டிடாக்ஸ் ஃபுட் பேட்ச். உடம்புல தேவையில்லாத கழிவுகளை கால் பாதமே எடுத்து ஃபுட் பேட்ச் இருக்கு. உடல் சுத்தம் தான் உடல் சுத்தம் சொல்லுவோம், அதுக்கு ஃபைபர் இருக்கு. ஐ சப்போர்ட்டிங் கேப்சூல் இருக்கு. இது போக மூட்டு வலிக்கு கால்சியம், குளுக்கோசமின், கோலஜன் போன்ற பொருட்கள் இருக்கு. ஹார்ட்டுக்கு பிளக்ஸ் ஆயில் ப்ராடக்ட் இருக்கு. தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஃபிளக்ஸீட் ஆயில் இருக்கு. அண்ட் எல் ஆர்ஜினின், உடம்புல எல்லா உறுப்புகளும் ரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போய் செய்யக்கூடிய எல்லா ஆர்ஜினின் ப்ராடக்ட் இருக்கு. சுகர் கண்ட்ரோல் ப்ராடக்ட் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்லையும் நீங்க இனிப்பு மனிதர்கள் இருக்காங்க. அதுக்கு நம்ம வெஸ்டேஜ் நீம் இருக்கு, வேப்ப எண்ணெய் இருக்கு. வேப்ப எண்ணெய் கேப்ஸ்டா கொடுத்துருக்காங்க. சுகர் ஃப்ரீ டேப்லெட் இருக்கு. இப்போ உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு நம்மளோட ஸ்லிம்மிங் கேப்சூல், ஸ்லிம்மிங் ஷேக் அண்ட் ஸ்லிம்மிங் டீ போன்ற பொருட்கள் இருக்கு. உடம்புல ஒவ்வொரு ஆர்கானுக்கும் கிட்னி ஹெல்த், லிவர் ஹெல்த் சொல்லி ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியா ப்ராடக்ட்ஸ், அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதிக்கு பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை பெண்களுக்கு பிரத்யேகமா அயன் ஃபோலிக், 10ல 6 பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கு. அது சரி பண்றதுக்கு அயன் ஃபோலிக் இருக்கு. ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்றதுக்கு சதாவரி மேக்ஸ் இருக்கு. இது வரைக்கும் சொன்ன பொருட்கள் ஆரோக்கியம் சார்ந்த பொருட்கள். இதுல நமக்கு எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம். எல்லா இடமும் அவசியம் இல்லை. நம்ம நாடு விவசாய நாடு இல்லையா? இயற்கையான முறையில் விவசாயம் பண்றதுக்கான உரங்களை அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த உரங்களை பயன்படுத்தும் போது 40% எக்ஸ்ட்ரா ஈல்டு கிடைக்கும், உர செலவு கம்மியாகும். அந்த வகையில நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்கா நேனோ எனர்ஜிஸ் அண்ட் அதுக்கு அடுத்த கட்டமா நேனோ எனர்ஜிஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னக்கா, கார் பைக் யூஸ் பண்றோம் இல்லையா, அதோட மைலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான எனர்ஜிஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. சரி, நான் இது வரைக்கும் சொன்ன பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த பொருட்கள் எனக்கு எல்லாமே வேணும்னு சொல்ல முடியாது, எனக்கு அது தெரியும். அதே போல எதுவுமே வேண்டாம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்றேன், நான் சொன்ன பொருட்கள்ல 10-15 பொருளே வெளியே வாங்க தான் செய்வீங்க. சோப்பு, பேஸ்ட், பவுடர், ஷாம்பு, டீ, காஃபி, சமையல் எண்ணெய், துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, தரை கிளீன் பண்ண, கிளீன் எல்லாமே நீங்க வாங்க. கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே நீங்க வாங்குவீங்க. இந்த ப்ராடக்ட்ஸை வெளியே வாங்குறதுனால என்ன லாபம் கிடைச்சது? அந்த கடைக்காரோ அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா இல்ல, ஆஃபர் உண்டானா கிடையாது. சரி, அதன் மூலமா கேஷ்பேக் உண்டா? கேரி பேக் கூட கிடையாது. சரி, அதன் மூலம் ஏதாவது வருமான வாய்ப்பு இருக்கா? அதுவும் இல்லை. யாருக்கு? கடைக்காருக்கு வருமான வாய்ப்பு இருக்கு, அவர் அடுத்தடுத்த கடை தந்துட்டு இருக்கு. நமக்கு ஒண்ணும் இல்லை, கொடுத்த ரூபாய்க்கு பொருள் தான் கிடைச்சிட்டு, கரெக்டா? சரி, அதே பொருட்களை வெஸ்டேஜ் ஷாப்ல வாங்கினோம்னா டிஸ்கவுண்ட் இருக்கானா? இருக்கு. 10-40% டிஸ்கவுண்ட் இருக்கு. வாங்கக்கூடிய பொருட்கள் 10% ஆஃபர் இருக்கு. 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 100 ரூபாய் பொருள் ஃப்ரீ. 3000 ரூபாய்க்கு வாங்கினா 300 ரூபாய் பொருட்கள் ஃப்ரீ. நீங்க வேண்டாம்னு சொல்ல கொடுத்து அனுப்புவாங்க உங்களோட ஸ்டாக் பாயிண்ட்ல, சரிங்களா? அப்புறம் கேஷ்பேக் இருக்கா? இருக்கு. நீங்க 3000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றீங்க, உங்க அக்கௌண்ட்ல 100 ரூபாய் 150 ஆட் ஆகும், கேஷ்பேக் இருக்கு. எல்லாத்துக்குமே நண்பர்களே ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வருமான வாய்ப்பு? அதை மட்டும் நான் சொல்லிட்டு நிகழ்ச்சி நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். அடுத்து ஒரு 5ல இருந்து ஒரு 7 நிமிடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நான் கம்ப்ளீட் பண்றேன். இந்த வாய்ப்புக்குள்ள நான் இந்த வருமான வாய்ப்பை நான் சொல்றேன். இந்த வாய்ப்புக்குள்ள போக நம்ம என்ன செய்யணும்? இங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை இணைச்சிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆயிரங்களையும் லட்சங்களையும் முதல் பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடி ஏதோ ஒன்று கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஐடி ஆக்டிவேட் பண்றதுக்கு மினிமம் ஒரு 1200 ரூபீஸ்க்கும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த கம்பெனில நம்ம பெர்மனன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறும். இந்த ஐடி நம்பரை வச்சு இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு நம்ம எங்க போனாலும் சரி, எந்த ஸ்டாக் பாயிண்ட் போனாலும் டிஸ்கவுண்ட், ஆஃபர், கேஷ்பேக்ல 30-50% ப்ராஃபிட் நம்ம பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? சரி, இதுல வருமானங்கள் என்ன? ஒரு 9 வகையில வருமானம் கிடைக்கும் சொன்னேன் இல்லையா, அதுல 1 by 1 பார்ப்போம். இந்த பொருள் வாங்க போய் கிடைக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் வந்து 10-20%, அதிகபட்சமா 40% கிடைக்கும். மத்த வருமானங்கள் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், டைரக்டர் போனஸ், டீம் பில்டிங் போனஸ், டூர் ஃபண்ட், ஹவுஸ் ஒரு 65% பே அவுட்டா தராங்க. இது கம்பெனி கையில இருந்து தரல. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் டிவி சேனலுக்கும் போகக்கூடிய பணத்தை என்ன பண்றாங்க, நமக்கு இந்த மாதிரி பல வகையான போனஸை தராங்க. இதுல ஒரே ஒரு இன்கம் பத்தி மட்டும் இப்ப நான் சொல்றேன், டைம் இல்லாதனால அந்த ஒரு இன்கம் பத்தி நான் சொல்றேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பத்தி எப்படி தராங்கன்னா, நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். ஆனா அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 20,000 வருமானம் தரேன்னு சொல்றாங்க. 2 லட்சம் வியாபாரம் பண்ணீங்கன்னா ஒரு 30,000 40,000 வருமானம் பண்றேன்னு சொல்றாங்க, தரேன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்ன தோணும்? நம்ம வீட்டு தேவைக்கு 1000 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு வாங்கலாம், நம்ம எப்படி சார் அவ்வளவு ரூபாய்க்கு வாங்க முடியுமா? ஒரு சின்ன கேள்வி வருதா இல்லையா? எல்லாத்துக்கும் வரக்கூடிய கேள்வி. அந்த கம்பெனி என்ன ரைட்ஸ் கொடுக்காங்கன்னா, உங்க நண்பரையோ உறவினரையோ
உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் நல்லா இருக்குன்னு போய் நீங்க வாங்க சொன்னீங்கன்னா அவங்க போய் அங்க பொருள் வாங்கினா அது அந்த கடைக்கார பேஸா மாறுது. உங்களுக்கு பேஸ்ல ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது இந்த கடைக்காரர். ஆனா அதே நண்பரையோ உறவினரையோ இங்க வெஸ்டேஜ் ஷாப்ல நம்ம ரெஃபர் பண்ணோம்னா ரெஃபரல் கோட்ல உங்க ஐடி நம்பரை நீங்க போட்டுக்கலாம். அப்ப அவங்க பொருட்கள் வாங்கும்போது உங்க பேஸா மாறும். சரி, அவர் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்றாரு, அதுவும் உங்க பேஸா மாறும். அவர் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணாலும் சரி, டெப்த் வித் டெப்த் அது உங்க பேஸா மாறும். இப்ப நம்ம ரெஃபர் பண்ணலாமா, அமைதியா இருந்துக்கலாமா? இதுக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங். வேற ஒண்ணுமே இல்லை. இப்படி நம்ம அந்த 2 லட்சம் வியாபாரத்தை பண்ணலாம். அது ஒரே மாசம் பண்ண வேண்டாம். 20,000 10 மாசம் பண்ணிக்கலாம். அல்லது 10,000 20 மாசம் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் அக்கௌண்ட் ஆட் ஆகும் செய்யுது. டீமாவும் பண்ணணும், அக்குமுலேஷனும் பண்ணணும். இதுல இருந்து வருமானம் 10,000 20,000 30,000 படிப்படியா வளரும். அதுக்கப்புறம் டிராவல் ஃபண்ட் நம்ம அறிமுகப்படுத்திய நபர்ல ஒரு நபர் அச்சீவ் பண்ணா அங்க ஃபாரின் டூருக்கு ஃபண்ட் தராங்க. ஒரே ஒரு நபர் அச்சீவ் பண்ணா போதும். வெஸ்டேஜ் இது வரைக்கும் கூட்டி போயிட்டு நாடுகள் பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 2 3 நாடுகள் கூட்டி போயிட்டு வராங்க. இது வரைக்கும் வெஸ்டேஜ் கூட்டி போயிட்டு நாடுகள். நான் இது வரைக்கும் 9 ஃபாரின் டூர்ஸ் போயிருக்கேன்னு சொன்ன பாத்தீங்களா, அது இந்த ஃபண்ட் மூலமா தான் நான் போயிருக்கேன். சரிங்களா? சோ நம்ம அறிமுகப்படுத்திய நபர்கள்ல ஒரு 3 குழுக்கள் அச்சீவ் பண்ணும்போது கார் ஃபண்ட் தராங்க. இந்த கார் ஃபண்ட் மூலமா இன்னைக்கு இந்தியால கார் வாகனம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 கார் அச்சீவர்ஸ் இந்த கம்பெனில இருக்காங்க. அதுல ஒரு 300 பேர் லக்ஸுரி கார்ஸ், நீங்க பென்ஸ், BMW, ஆடி, ஜாகுவார் இந்த மாதிரியான உலக கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய கார்ல நீங்க வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு 300 பேர் பயணப்படுறாங்க. சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இவங்க சொல்றது மட்டும் இல்லாம நீங்க ஊரு பேரு போட்டோ போட்டு கார் புக் ரிலீஸ் பண்ண ஒரு கம்பெனி இன்னைக்கு இந்தியால இருக்குனாக்கா அது வெஸ்டேஜ் தான். சரிங்களா? சரி. இல்ல நான் எனக்கு வியாபாரத்தை கொடுத்த எங்களோட அணியினுடைய அப்ளைன்ஸை பத்தி நாங்க என்ன பண்றோம், நாங்க ஒன்று ஒன்றா சொல்றோம். பேர் மிஸ்டர் சித்தார்த் சிங், டெல்லியில இருக்காரு. இவருடைய வருமானம் பாத்தீங்கன்னாக்கா பெரும் மந்த் இன்கம் ரொம்ப இல்ல, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல. சார் நம்புற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி இருக்காதுன்னா பல வீட்டுல சொல்றது. நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க. நீங்க நம்பர் 1 இன்கம் ஏர்னர் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் ஏசியன் அடிச்சு பார்த்தா இன்னைக்கு இவரோட பேர் தான் வரும். அவர் நம்முடைய டாப் அப்ளைன் தான். அதுக்கப்புறம் மிஸ்டர் RS ராஜன், BHL ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். மாசம் 1.5 லட்சம் சேலரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான். வியாபாரத்தை எடுத்து செஞ்சு வெஸ்டேஜோட மாத வருமானம் 24 லட்சம் ரூபாய்க்கு மேல. அவர் வாங்கிய 9 கார்ல 2 கார் பென்ஸ். இப்ப ரீசெண்டா ஒரு 4 கோடி ரூபாய் வீடு கட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் என்னோட சர்வீஸ் 20-30 வருஷத்துக்கு மேல பெல்ல அங்க மாறாத லைஃப் வெஸ்டேஜ்ல ஒரு 10 to 15 இயர்ஸ்ல மாறி இருக்குங்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க மிஸ்டர் ஃபருக் ஃப்ரம் பாண்டிச்சேரி, அவர் கிரேட் அப்ளைன். நீங்க பெர் மந்த் இன்கம் 6 lakhs பிளஸ் இன்கம். நீங்க பென்ஸ் கார் அச்சீவரா இருக்காரு. மிஸ்டர் சுதாகர் சார் ஃப்ரம் பாண்டிச்சேரி, நீங்க பெர் மந்த் இன்கம் 4 lakhs பிளஸ் இன்கம். இவர் மிஸ்டர் TVS பவுல்ரா சார். எனக்கு இந்த பேஸ் கொடுத்தது இவர் தான். இன்னைக்கு மாத வருமானம் ரொம்ப இல்லைங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. ஒரு 21 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் வாங்கிய 3 கார்ல 1 கார் பென்ஸ். நீங்க அவர் டீம்ல இது வரைக்கும் 89 நபர்கள் கார் வாங்கியிருக்காங்க. அப்ப இது சாதாரணப்பட்ட விஷயம் நண்பர்களே. இது ஏதோ நீங்க என்ன நினைச்சுறாங்க, இது ஏதோ சோப்பு பேஸ்ட் பவுடர் விற்கக்கூடிய வியாபாரம் இல்லைங்க. அதை தாண்டின விஷயங்கள் இந்த வியாபாரத்தை இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ நம்ம அறிமுகப்படுத்திய நபர்கள்ல ஒரு 6 குழுக்கள் அச்சீவ் பண்ணும்போது ஹவுஸ் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் தராங்க. இந்த ஃபண்ட் மூலமா நீங்க வெஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 400க்கும் மேற்பட்ட ஃபேமிலி வீடு கட்டிருக்காங்க. அது எப்படின்னாக்கா 50 லட்சத்துல ஆரம்பிச்சு 5 கோடி வரைக்கும் வீடு போட்டவங்க இருக்காங்க. சோ நம்ம அறிமுகப்படுத்திய நபர்கள்ல ஒரு 8 குழுக்கள் அச்சீவ் பண்ணும்போது இந்த நிறுவனத்தினுடைய மொத்த டர்ன் ஓவர்ல 2% இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் மாறும். அதிகபட்சமா 20 lakhs வரைக்கும் இருக்குங்க அதுல இன்கம். சரிங்களா? சரி, நிறைவு போதே என்ன செய்யணும் அதை மட்டும் நான் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். நான் இப்ப சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு ஐடியா தான் நண்பர்களே. ஒரு 30 நிமிஷத்துக்கு ஐடியா தான், என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்க இங்க கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாமே பொறுமையா நம்ம சொல்லிக் கொடுக்கும். இங்க உள்ள அரைசப் செவன்ல இன்னைக்கு பல லீடர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்ச பல தலைவர்கள் இருக்காங்க. 30-40 பேருக்கு லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிச்ச தலைவர்கள் இருக்காங்க. 89 கார் வாங்கிருக்காங்க சொல்றாங்க. எல்லாமே நம்ம பேட்ல தான் இருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இங்க என்ன செய்யணும் அதை மட்டும் நான் சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்றேன். முதல் விஷயம், மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ்ல கலந்துக்கணும். இந்த ஜூம் மீட்டிங்ஸ்ங்கிறது வாரத்துல 3 நாள் நடக்கும். புதன், வெள்ளி, ஞாயிறு. நான் வெள்ளிக்கிழமை தோறும் நான் லைவா மீட்டிங் கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு என்ன புதன்கிழமை அப்படின்னு சொல்றீங்களா? வெள்ளிக்கிழமை கம்பெனியோட CNT இருக்கு திருநெல்வேலியில. சோ நம்ம அங்க இருக்கணுங்கிறதுனால என்ன பண்றேன், நான் புதன்கிழமை கொடுங்க. பட் வழக்கமா வெள்ளிக்கிழமை கொடுப்போம். மத்த நாட்கள்ல பவுல்ராஜ் சார் கொடுப்பாங்க, அது மத்த தலைவர்கள் கொடுப்பாங்க. சரிங்களா? சரி. அது போக டெய்லி காலையில 5:30 to 6 o'clock ட்ரைனிங் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான ட்ரைனிங் இருக்கு. லட்சங்கள்ல சம்பாதிக்கக்கூடிய தலைவர்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்காங்க. கலந்துக்கோங்க. இந்த வியாபாரத்துல எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுங்க. கத்துக்கோங்க. கொரோனாக்கு முன்னாடி இந்த ஜூம்ங்கிற விஷயம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. வெளியே மழை, அவ்வளவு மழை பெய்யுது.
இடி மின்னோட பெய்யுது. நான் கதவெல்லாம் அடைஞ்சு வச்சுட்டு மீட்டிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவு மழை பெய்யுது. நீ உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல. ஆனா பாருங்க, ஜூம்ல இருக்கிறோம். நீங்க கிட்டத்தட்ட 100, 130 பேருக்கு உட்காந்துருக்கீங்க. நான் என் வீட்டுல மீட்டிங் கொடுக்குறேன். உங்க வீட்டுல இந்த விஷயத்த கேட்கறீங்க. இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சு பாருங்க. இந்த 100 பேர் ஒரு இடத்த கூடனா ஒரு ஹாலை புக் பண்ணணும். எவ்வளவு டிராவல் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு யோசிச்சு பாருங்க. இது பாருங்க, ½ அன் ஹவர்ல நம்ம இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிட்டோம். இந்த ஜூம்ங்கிற விஷயத்த நான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சேர்த்து மெசேஜ் சொல்றேன். நல்லா பயன்படுத்துங்க நான் சொல்றேன். நல்லா பயன்படுத்துங்க. சரிங்களா? அதுக்கு ஆஃப்லைன் மீட்டிங்ஸ் போகாம போங்க. அப்பதான் லீடர்ஸ் நேரடியா சந்திக்க முடியும். வரக்கூடிய திருநெல்வேலியில 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மெகா கிராண்ட் மீட்டிங் இருக்கு. சிஎன்டி மீட்டிங் இருக்கு. நீங்க வாங்க, திருநெல்வேலி சரௌண்டிங் உள்ளவங்க அங்க வாங்க, வந்து பாருங்க. நான் 10 லட்சம் ரூபாய் வாங்குறேன்னு சொல்றாரு மிஸ்டர் பவுல்ராஜ். அவர் நேர்ல பார்க்கலாம். அவர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை காமிப்பாரு ஓபன் மீட்டிங்ல. அப்ப நம்பிக்கை கிடைக்கும். அந்தந்த ஊர்ல தலைவர்கள் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் லட்சங்கள் சம்பவ தலைவர்கள் இருக்காங்க. அவங்க ஊர்ல மீட்டிங் நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சிகளுக்கு போங்க நேர்ல. மாசத்துல ஒரு மீட்டிங். நம்பிக்கை கிடைக்கும். சரிங்களா? மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் கலந்துக்கோங்க. 2வது விஷயம் என்னது? டைம். நீ வீணா போக நேரம் இருக்கா இல்லையானாக்கா இருக்கு. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கண்டிப்பா வீணா போகத்தான் செய்யுங்க. அந்த நேரத்தை இந்த வியாபாரத்துக்கு கொடுங்க. அவ்வளவுதான். இங்க வேணா பெருசா வேற ஒண்ணும் செய்ய போறது இல்லை. ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் 2 விஷயம். என்னது? நம்ம இதுல வந்து இந்த இவ்வளவு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கான கன்க்ளூஷனுக்குள்ள வர பணம் எப்படி வருது? ஒரு சில கேள்வி கேட்கலாம். எப்ப எல்லாம் சரிதான், எப்படி வருது அந்த பணம்? அதுக்கான விஷயத்தை நான் சொல்ல போறேன். 2 விஷயம் தான் செய்ய போறோம். 1, கடையை மாத்தி பொருள் வாங்க போறோம். சேஞ்ச் யுவர் ஷாப். 1000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினா 30% லாபம். 3000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினா 50% லாபம். எவ்வளவு ரூபாய்க்கு பொருள் வாங்கணும் அதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. டார்கெட்டோ டார்ஜெட்டோ கிடையாது. சார் எனக்கு பொருள் மட்டும் போதும்னா நீங்க ஐடி போட்டு பொருளை மட்டும் வாங்கிட்டு கஸ்டமரா இருந்துக்கலாம். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பிசினஸ் பண்ணுங்க, மீட்டிங் வாங்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ ஐடி போட்டு கஸ்டமரா இருந்துக்கலாம். 30 to 50% லாபம் கிடைக்கும். அதே இது நீ வியாபாரமா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 2வது விஷயத்தை போகணும். ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது. சார் எவ்வளவு பேர்ட்ட சார் பகிர்ந்துக்கணும்? நான் திரும்ப கேட்க எவ்வளவு பேரை தெரியும்? சார் எனக்கு 100கணக்கான பேரை தெரியும். அவ்வளவு பேர்ட்ட பேசிடாதீங்க. அவ்வளவு பேர்ல பேசணும். நான் என்ன கேட்கறேன், ஒரு 40 பேர்ட்ட பேச முடியுமான்னு கேட்கிறேன். சார் என்ன சார் பேசணும்? இல்லாத இருக்குன்னு பேசணுமோ? அப்படிலாம் இல்ல. இருக்குங்க சத்தமா பேசணும். அதுக்கு பயிற்சிகள் உண்டு. இந்த வியாபாரத்தை எப்படி ஒருத்தர் நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி சொல்லணும், அவங்க எப்படி புரிய வைக்கிறது பயிற்சிகள் இருக்கு. அதை கத்துக்கிட்டு முறையா செய்யணும். அப்படி நீங்க 40 பேர்ட்ட பேசும்போது என்ன நடக்கும்னா ஒரு 10 நான் இப்ப எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஏன்னா நீ வெளியே போய் நீங்க சார் நீங்க சொன்ன மாதிரி நான் பேசினேன் சார், அவர் இப்படி சொல்லிட்டா நீங்க சொல்லக்கூடாது. நானே சொல்லிடுறேன். இப்ப 40 பேர்ட்ட பேச என்ன நடக்கும்னா ஒரு 10, 15 என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க மாமா வந்து இதே மாதிரி மதுரையில பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இது தெரியும். நீ இதை போய் செஞ்சுட்டு இருக்கியா? நீ பேசாம வேலையை பார்க்க வேண்டியதானே? இப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்லா இருப்ப செஞ்சிடாதுங்க. இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு புரியாது. தொழிலை பத்தியே தெரியாது. நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியாது. ஒண்ணு நீங்க சொல்றது புரியாது. உங்க தொழிலை பத்தி உங்களுக்கு புரியாது. ஏதோ ஒரு வகையில புரியாம ஏதோ சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு யூட்டன் போட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு 10 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதையும் சொல்லிடுறேன். சார் நல்லாதான் சார் இருக்கு. நீ காரு, டூரு, ₹1,00,000 போனோம். அதான் சூப்பர். ஆனா செய்யறதுக்கு தான் நேரம் இல்லை சார். அது நேரம் கொஞ்சம் சரியில்லை சார். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறக்கட்டுமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க. இவங்க கிட்ட நீங்க பொருளை கொடுத்து கஸ்டமரா வச்சுக்கோங்க. இன்னொரு 10 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ₹1 கூட முதல் போடாம, எப்படிங்க? ₹1 கூட முதல் போடாம கிடைக்கிற நேரத்துல இந்த வியாபாரத்தை எடுத்து செஞ்சு உங்க வாழ்க்கையை மாத்தலாம்னு சொல்றீங்க. நீங்க மாத்திட்டோம்னு வேற காமிக்கீங்க. எல்லாமே ஸ்டேட்மெண்ட் மத்த விஷயம் எல்லாமே. இதை எப்படி செய்யணும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்க. கூட இருந்து சப்போர்ட் பண்றோம்னு வேற சொல்றீங்க. இதை விட நான் வேற என்ன சார் செஞ்சிட போறோம்? நாங்க செய்யறோம் சார். இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு 40, 50 பேர், ஒரு 10 பேர் இப்படி இருப்பாங்க. இவங்க தான் இந்த தொழிலுக்கான ஆட்கள். அது ஏன் 40 பேர்ட்ட பேச சொல்றதுன்னு தெரியுதா? அப்படி பேசாத 10 பேர் கிடப்பாங்க. அப்படி 10 பேர் வந்து மாசம் அவங்க தேவைக்கு ₹3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா ₹30,000 பிசினஸ். இப்ப இந்த 30,000 பேஸ் உங்க பேசா மாறுது. யார் பேசா மாறுது? உங்க பேஸ். அதுக்கு இன்கம் என்ன வரும்? ஒரு 2,000 2,500 போனஸா வரும். அதுக்கு அடுத்த கட்டம் இந்த 10 பேர் என்ன செய்வாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் சொல்லி அதை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க வியாபாரத்தை. அப்ப 10 ஃபேமிலி 100 ஃபேமிலியா மாறும். 100 பேர் வந்து தலைக்கு மாசம் ₹3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா ₹3,00,000 வியாபாரம். உங்க வருமானம் மட்டும் ₹30,000. நான் சொல்றது பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லல. எனக்கு ரூபா வந்த கதையை சொல்லுது. செய்ய வேண்டிய வேலை 2 வேலை தான். நம்ம கடையை மாத்தி பொருள் வாங்குறோம். 10 to 15 ஃபேமிலி கடையை மாத்தி பொருள் வாங்க வைக்க போறோம். அவ்வளவுதான். சார் மாசம் வாங்கினா சார் 30,000 வரும். அது ஆமா மாசம் வாங்கினா 30,000 வரும். அது எனக்கு தெரியும்.
நம்ம கம்பெனி டேபிள், சேரு, ஃபேனு, டியூப் லைட்னு கொடுக்கல. ஏன்னா இதெல்லாம் வாங்கினா ஏதோ ஒரு முறை வாங்குவோம். டெய்லி காலைல வச்சுட்டு பேஸ்ட்ல பிரஷ்ல கைய வைக்கணும். இருக்க மாட்டேன். பேஸ்ட் வைக்கணும். குளிக்கும் போது சோப் வேணும், ஷாம்பு வேணும். குளிச்சு முடிச்சாச்சு டால்கம் பவுடர் வேணும், பெர்ஃப்யூம் வேணும், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக், எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு. டீ, காஃபி, சமையல் எண்ணெய், துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, அவ்வளவு பொருட்கள் மட்டும் இருக்குங்க. அப்ப அவங்கவங்க தேவைக்கு மாசம் மாசம் பொருள் காலியாகும். மாசம் மாசம் வாங்குவாங்க, மாசம் மாசம் உருவாகும். அவ்வளவுதான் விஷயம். நண்பர்களே, யாரு இந்த நிகழ்ச்சிக்கு லிங்க் அனுப்புனாங்களோ அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வியாபாரத்தை ஜாயின் பண்றதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. அதன்படி நீங்க செய்யுங்க. சரிங்களா? ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்து அவர் கிரேட் அப்ளைன் மென்டம்ஸ் டிவிஎஸ் பவுல்ராஜ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பொறுமையா இருந்து இவ்வளவு விஷயத்தை நீங்க கேட்டீங்க. உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மீட்டிங் ஓவர். very important